الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن ربكم الله الذي خلق السماوات والأرض في 6 أيام ثم استوى على العرش يدبر الأمر ما من شفيع إلا من بعد إذنه ذلكم الله ربكم فاعبدوه أفلا تذكرون. صدق الله العلي العظيم. மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ரமலானுடைய கடைசி நேரங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமர வைத்திருக்கின்றான். மேலும் நாட்களிலே சிறந்த நாளான ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அவனை வணங்கக்கூடிய, அவனை இபாதத் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றானே. இதற்காக வேண்டி நாங்கள் அதிகமாக அல்லாஹுக்கு நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தீன, தன்னுடைய வல்லமையை எடுத்து சொல்வதற்காக வேண்டி, தன்னுடைய இந்த தீனை முழு உலகத்திலும் நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பல நபிமார்களை, கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்திற்கேற்ப அனுப்பி கொண்டே இருந்தார். அதில் கடைசியாக ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அதே போல ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபியாக, அல்லாஹ்வுடைய ஒரு அடியாராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு மக்களிடத்திலே தன்னுடைய தீனை எத்தி வைப்பதற்காக, அல்லாஹ்வுடைய கலிமாவை உயரங்கச் செய்வதற்காக, இஅலாஉ கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமாவை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அனுப்பினார். வழக்கம் போல அவர்களும் தன்னுடைய தூதுத்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள். அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தினார்கள், நிலைநாட்டினார்கள், வஹ்தானியத்தை கையாண்டார்கள். அல்லாஹ் ஒருமை, அல்லாஹ் ஒருவன் தான் என்பதாக தன்னுடைய மக்களிடத்திலே சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் நிராசரிந்து விட்டார்கள். இவர்கள் இதற்கு மேலாக ஈமானை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள், முழுக்க முழுக்க அல்லாஹ் ரசூலுக்கு மாற்ற, அல்லாஹுடைய தீனை அவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய தூதுவரை, அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முழுமையாக மறுக்கக்கூடியவர்களாக, என்னை இவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் என்பதாக நிராசை அடைந்து அவர்கள் கடலோர பக்கமாக செல்கின்றார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு படிப்பினை பெறுவதற்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மீன் வயிற்றுக்குள் வைத்திருக்கின்றான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களையும் பல கட்டங்களிலே சோதிக்கக்கூடியவனாக, பல விஷயங்களை கொண்டு அல்லாஹ் சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்களாக பல நபிமார்களை அல்லாஹ் இவ்வாறாக ஆக்கியிருந்தான். அல்லாஹ் முஃமின்களை முழுமையாக சோதிக்கக்கூடியவனாக, யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பல முறையிலே, பல தடவைகள், பல சூழ்நிலைகள் சோதனை வரதான் செய்யும். யார் அதிலே முழுமையாக தன்னை வலுப்படுத்தி அல்லாஹ்வை முழுமையாக நம்பி, இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை தான், இது என்னை அல்லாஹ் சோதிக்கின்றான் என்பதாக நினைத்து யார் அல்லாஹின் பக்கம் முழுமையாக முன்னோக்கி செல்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில காஃபிர்கள், குறைஷி காஃபிர்கள் சொன்னாங்க, எங்களை போல ஒரு மனிதர்களிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அனுப்பணும், நபி எங்களிலிருந்து வந்தா வரணும் என்பதாக சில காஃபிர்கள் கேட்டாங்க. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க பதிவு செய்றான். அகான லின்னாஸி அஜபன் அன் அவ்ஹைனா இலா ரஜுலின் மின்ஹும் அன் அன்ஸிரின் நாஸ வபஷ்ஷிரில் லதீன ஆமனு. அதாவது மனிதர்களிலிருந்தே ஒருவருக்கு நாம் வேத அறிவிப்பு வழங்கி அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை எத்தி சொல்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியிருப்பது அவர்களுக்கு வியப்பாக இருக்கிறதா? அகான லின்னாஸி அஜபா, மனிதர்களுக்கு வியப்பாக இருக்கிறதா என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி கேள்விகளை கேட்கின்றான்.
அதே போல நீங்க என்ன செய்றீங்க? அன்சிரின் நாஸ வபஷ்ஷிரில் லதீன ஆமனு, மக்களுக்கு நீங்க எச்சரிக்கை விடுக்கவும் செய்றீங்க. நீங்க எச்சரிக்கை செய்யுங்க, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. அல்லாஹ் நரகத்தை படைத்திருக்கின்றான். யார் அல்லாஹ்வை மாறு செய்து தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, யார் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு முரணான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அல்லாஹுடைய தீனுக்கு உதவி செய்யாமல் அல்லாஹுடைய தீனுக்கு மாற்றமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அன்சிரின் நாஸ், அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க எச்சரிக்கை செய்யுங்க. அல்லாஹ் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான். அதிலே அவருக்கு மவுத் என்பதே இருக்காது. மவுத் ஹயாத் என்பது இந்த உலகத்திலே மாத்திரமே தவிர நாளைக்கு ஆகிராவிலே அவருக்கு மவுத் என்பதே கிடையாது. அப்படிப்பட்ட நிரந்தரமான வாழ்க்கைக்காக நீங்கள் தயாரிப்பு எவ்வாறாக செய்கின்றீர்கள், அது நல்லதாக செய்கின்றீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கின்றான். யார் அல்லாஹுக்கு முரணாக, தீனுக்கு முரணாக, தீனுடைய ஷரியா சுன்னாவிற்கு முரணாக யார் வாழ்க்கையை கழிக்கின்றார்களோ அல்லாஹ் அவருக்கு நரகத்தையும் தயார் செய்தார். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே நீங்க போய் சொல்லுங்க, அன்சிரின் நாஸ், மக்களிடத்துல போய் எச்சரிக்கை செய்யுங்க, இந்த மாதிரி நான் மக்களுக்கு தயார் செஞ்சு வச்சிருக்கிறேன். அதே போல வபஷ்ஷிரில் லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு நற்செய்தியும் சொல்லுங்க. அவர்களுக்கு அழகான சொர்க்கங்கள் இருக்குது, அழகான மாளிகைகள் இருக்குது, தங்கத்தால வெள்ளியால. இதெல்லாம் சாதாரண, இது உலகத்திலே முடிந்து போனவை. இது அசல் தங்கம் வெள்ளி அல்ல. இந்த உலகத்திலே நாம் சொல்லலாம் இதற்கு இவ்வளவு மதிப்பு, இதற்கு இவ்வளோ காசு இருக்குது என்பதாக. ஆனால் இதெல்லாம் இந்த துன்யாவை நாளை ஆகிராவை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் எதற்கும் சமமாக. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ, அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நபியை கொண்டு சொல்றான், நீங்க சுப செய்தி சொல்லுங்க, சொர்க்கத்தை கொண்டு நீங்க சுப செய்தி சொல்லுங்க என்பதாக. ஆனா யார் இந்த மாதிரி மறுத்து கொண்டாங்களோ அவங்க சொன்னாங்க, காலல் காஃபிரூன் இன்ன ஹாதா லசாஹிரு முபீன், இவர் சொல்றதெல்லாம் தெளிவான ஒரு சூனியக்காரர், தெளிவான சூனியத்தை சொல்றாரு. சிஹர், சாஹிர் என்பதாக, சூனியக்காரர் என்பதாக, கவிஞர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பல ஏளனங்கள் செஞ்சாங்க, பல கேலி கிண்டல்கள் செஞ்சாங்க. இது உண்மையான மார்க்கம் அல்ல, இது பொய்யான கேலியான, இவரா தன்னுடைய சுய விருப்பத்தை கொண்டு சுய எண்ணத்தை கொண்டு இவராக சொல்கிறார் என்பதாக நபியை பார்த்து காஃபிர்கள் சொன்னாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது உண்மையான சத்தியமான கலாம். இன்ன வஅதல்லாஹி ஹக், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறது, சத்தியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல காஃபிர்களை எவ்வாறாக நிராகரிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் துன்பங்கள் செய்தாங்க என்பதாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டு. அவங்களுக்கு என்ன வியப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மனிதர்களிலிருந்தே ஒரு நபி அனுப்புறது அவங்களுக்கு வியப்பாக இருக்கிறதா என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எப்ப இவங்க வியப்பாக அடைஞ்சாங்களோ, இப்பெல்லாம் எப்படி எங்களால, நாங்களும் ஒரு மனிதர் அவரும் ஒரு மனிதர், எப்படி மனிதரே மனிதர் இடத்துல நபியாக வர முடியும், அவரே எப்படி நபியாக வர முடியும், நபினா வேற யாராச்சும் வேற ஒரு மலக்காக இருக்கணும், இல்லாட்டி வேற ஒரு சமுதாயத்தினராக இருக்கணும் என்பதாக சொல்லி அவங்க மறுத்தாங்க. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்குனான், அகான லின்னாஸி அஜபன் அன் அவ்ஹைனா இலா. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அவங்க தன்னுடைய வாழ்க்கையை இவரும் என்னோட சேர்ந்த ஒரு சக மனிதரை தவிர வேற யாரும் இல்லை, இவரிடத்துல எப்படி வகையாக அறிவிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவிட்டான் என்பதாக அவங்க நபியுடைய சுன்னத்தையும் அல்லாஹுடைய தீனையும் மறுத்துட்டான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வல்லமையை சொல்றான், இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபீ 6 அய்யாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே என்னென்னவெல்லாம் இருக்கின்றதோ, பூமியில என்னென்னவெல்லாம் இருக்கின்றதோ, வானத்திலே என்னென்னவெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் அல்லாஹ் 6 நாட்களிலே படைத்தான். இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபீ 6 அய்யாம். பிறகு சும்மஸ்தவா அலல் அர்ஷ். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அரியணையின் மீது நிலை கொண்டு காரியங்களை சீரமைத்தான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஜாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் ஃபஅபுதூஹ். அவன்தான் உங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றானே, அவன்தான் உங்களுடைய ரப்பு. ஜாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் ஃபஅபுதூஹ். எனவே நீங்க அவனை வணங்குங்க.
எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்க ஷிர்க் வச்சிடாதீங்க. உலகத்துல எல்லாத்தையும் அல்லாஹுக்கு இணையாக ஆக்கிறாதீங்க. அது இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாவம். பெரும் பாவங்களிலே கட்டுப்பட்டது அல்லாஹுக்கு இணை வைப்பது. காஃபிர்கள், மக்கத்து குறைஷிகள் எல்லாத்தையும் படைத்தது அல்லாஹ் என்பதாக சொன்னாங்க, எல்லாத்தையும் நம்பினாங்க. ஆனா வணங்கினது கடவுள்களை வணங்கினாங்க, சிலைகளை வணங்கினாங்க. இதுதான் அல்லாஹுக்கு பிடிக்கல. நீங்க முழுமையாக அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளுங்க. நீங்க வணங்கணுமா அல்லாஹ் வணங்குங்க, தேவைகளை கேட்கணுமா அல்லாஹ்விடத்துல கேளுங்க, மற்ற தேவைகள் இருக்கிறதா அது அல்லாஹ்விடத்துல முறையிடுங்க. நீங்க மக்களிடத்துல முறையிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது சில நேரங்கள் பூர்த்தியாகும், சில நேரங்கள் பூர்த்தி ஆகாது. அது எல்லாம் அல்லாஹுடைய கையில் இருக்குது. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எப்படிப்பட்டவர்? அல்லாஹ் முழு வானத்தையும் பூமி எவ்வாறாக படைத்திருக்கின்றான் நாம் சிந்தித்திருக்கின்றோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இதைத்தான் அஃபலா ததக்கரூன், நீங்க இதெல்லாம் கொண்டு படிப்பினை பெற வேண்டாமா? இதெல்லாம் எதுக்கு படைச்சிருக்கிறேன் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எதுக்காக இந்த பூமியை படைச்சிருக்கிறேன்? எதுக்கு இந்த வானத்தை படைச்சிருக்கிறேன்? எதுக்கு இந்த மரங்களை படைச்சிருக்கிறேன்? எதுக்கு ஆடு மாடுகளை படைச்சிருக்கிறேன்? எதுக்கு மனிதர்களை படைச்சிருக்கிறேன்? நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறாக கேள்வி கேட்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு மனிதனும் செய்யக்கூடிய வேலையில அவன் அந்த செயலை செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நேரத்திலும் அவனை கண்காணிக்கக்கூடியவனாக, ஒரு நிமிடம் கூட ஒரு வினாடி கூட அவனை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூரமானவனாக இல்லை. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லா யஅஸுபு அன்ஹு மிஸ்கால தர்ரா, ஒரு கடு அளவு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களில் இருக்கக்கூடியவைகளும் சரி பூமியில இருக்கக்கூடியவும் சரி அவனுடைய அறிவில் இருந்து தப்பாது. லா யஅஸுபு அன்ஹு மிஸ்கால தர்ரா, அவன் மனிதர்களைப் போல அல்ல, மலக்குமார்களைப் போல அல்ல, ஜின்களைப் போல அல்ல, இவர்கள் அனைத்தையும் படைத்த ஒரு இறைவன். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹுடைய குதிரத்தை வல்லமையை நாங்க விளங்கணும். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க என்னத்தான் செஞ்சாலும், நீங்க என்னத்தான் மண்ணோடு மண்ணாக உக்கி போனாலும், நீங்க என்னதான் சாம்பலாக போனாலும், என்னதான் நீங்க எரிபொருள்களாக ஆனாலும், இந்த உலகத்திலே நாளை கியாமத்துடைய நாளிலே இலைஹி மர்ஜிஉக்கும், நீங்கள் அனைவரும் மீளக்கூடிய இடம் இருக்கிறது அது அல்லாஹ்வின் பக்கம்தான். யார் எவ்வாறாக செத்தாலும் சரி, எவ்வாறாக அவர் இறந்து போனாலும் சரி, அவர் நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புதிய ஒரு படைப்பாக மீட்டுவான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இது இருக்கிறது வஅதல்லாஹி ஹக்கா, இவ்வாறாக மீட்டுவது என்பது அல்லாஹுடைய உண்மையான வாக்குறுதி. அல்லாஹ் மீண்டும் எழுப்புவான், இதில் எவ்வித சந்தேகம் இல்லை. இதுல யார் சந்தேகம் கொள்வாரோ, இதில் யார் கருத்து வேறுபாடு கொள்வாரோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அவருடைய நிலைமை என்ன என்பது நமக்கு தெரியாது. மேலான பெரியவர்களே, சகோதரன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னஹு யப்தஉல் ஹல்க ஸும்ம யுஈது, அவன்தான் உங்களை ஆரம்பத்திலே படைத்தான். உங்களை தாயுடைய கருவறையிலே வைத்து அல்லாஹ் ஆரம்ப காலத்திலே உங்களை படைத்தான். அதற்கான வேலைகளை அல்லாஹ் சீரமைத்தான். அதை நீங்கள் எவ்வாறாக நம்புகிறீர்கள்? அதே போல ஸும்ம யுஈதுஹு, நீங்கள் எவ்வாறு அதே போல நம்புகிறீர்களோ அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸும்ம யுஈதுஹு, பிறகு உங்களை அவன்தான் பிறகு மீட்டக்கூடியவனாக, அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவனாக அவன் ஆக்குகின்றான். லியஜ்ஸி அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி பில் கிஸ்த், ஆனால் வல்லதீன கஃபரு லஹும் ஷராப், எவர்கள் குஃப்ர் செய்தார்களோ, அல்லாஹ்வை நிராகரித்து தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எவர்கள் இவ்வாறாக மறுத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அதன் காரணத்தால் அவர்களுக்கு சூடான கொதிக்கக்கூடிய இந்த உலகத்தை விட பல மடங்கு நெருப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஊட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு பானம் அவருக்கு இருக்கிறது. யார் நிராகரித்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வை நிராகரித்து அல்லாஹுடைய இபாதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை முன்னோக்கி செல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுக்கு முரணாக வாழ்ந்தார்களோ அவர்கள் வல்லதீன கஃபரு லஹும் ஷராபும் மின் ஹமீம், சூடான தண்ணீரிலிருந்து நரகத்திலிருந்து ஒரு குடிபானம் அவருக்கு இருக்கிறது. அதே போல அஸாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய அசிங்கமான கேவலமான துன்புறுத்தக்கூடிய அதாப் அவருக்கு இருக்கிறது. யார் என்று சொன்னால் பிமா கானு யக்ஃபுரூன், யார் அல்லாஹ்வை மறுத்து கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சுக்குநூறாக ஆக்கி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் இவ்வாறான வாழ்க்கை இருக்குது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகு சூரியனுடைய விஷயத்தை பற்றி சொல்கின்றான்.
உங்களுக்கு எவ்வாறாக நாங்கள் சூரியனுடைய வெளிச்சத்தை கொடுக்கின்றோம். ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ தியாஅன், அதே போல சந்திரனுடைய வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் இரவிலே. வல் கமர நூரன் வகத்தரஹு மனாசில லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப், அதை கொண்டு நீங்க நாட்களை வருடங்களை நீங்க கணக்கிடுறீங்க. இவ்வாறாக கணக்கிடுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் ஓட செய்திருக்கின்றான். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ தியாஅன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ஒளி வீசக்கூடியதாக இந்த சூரியனுடைய பிரகாசத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதை ஒளியாக ஆக்கியிருக்கின்றான். வல் கமர நூரன், அதே போல சந்திரனை ஒளியாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கின்றான். நீங்கள் இதை வச்சு என்ன செய்றீங்க? லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப், நீங்கள் ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் இது எத்தனை வருஷம் எந்த வருஷம் என்பதாக நீங்க ஆண்டுகளுடைய எண்ணிக்கைகளையும் அதே போல மாதங்களுடைய கணக்குகளையும் நீங்க அறிந்து கொள்வதற்காக அதுல பல நிலைமைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். இதெல்லாம் என்னன்னு சொன்னா இவற்றை அல்லாஹ் தகுந்த காரணத்தோடு தான் படைத்திருக்கின்றான். இதெல்லாம் எதற்காக படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் எல்லாம் ஒரு காரணத்திற்காக, உலகத்துடைய மனிதர்களுடைய காரண காரியங்களுக்காக அல்லாஹ் சூரியனையும் சந்திரனையும் படைத்திருக்கின்றான். மா ஹலகல்லாஹு ஸாலிக இல்லா பில் ஹக். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யுஃபஸ்ஸிருல் ஆயாத்தி லிகௌமி யஅலமூன், யார் அல்லாஹ்வை வணங்கி யார் இதை வழங்குகின்றார்களோ, யுஃபஸ்ஸிருல் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை வழங்குகின்றார்களோ, அறிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்காக இவ்வாறான சான்றுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான அத்தாட்சிகளை விவரித்து கொண்டே செல்வான். யார் அறிவார்களோ, புத்தி உள்ளவர்களாக இருப்பார்களோ, அல்லாஹ்வுடைய தேவைகளை தன்னுடைய தேவை அல்லாஹ்வின் பக்கம் கேட்பார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு அல்லாஹ் இவ்வாறாக விவரித்துக் கொண்டே இருப்பான். அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய படிப்பினை, அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளை விளங்குவார்கள், அதன் மூலம் படிப்பினை பெறுவார்கள், மக்களிடத்தில் எடுத்துரைப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய வல்லமை. அல்லாஹ் இவை எல்லாம் படைத்திருக்கின்றான், ஒரு நோக்கத்துடன் படைத்திருக்கின்றான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சூரியன் வெளிச்சம் எவ்வாறாக இருக்கும்? அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சூரியன் இருக்கின்றதே இது கியாமத்துடைய நாளிலே மனிதனுடைய நாம் இன்னைக்கு பார்க்கின்றோம் சூரியன் எத்தனையோ மைலுக்கு தூரமாக இருக்கின்றது. ஆனால் நாளைய கியாமத்துடைய நாளிலே யார் பாவங்கள் செய்கின்றார்களோ, யார் தீய அமல்களை செய்கின்றார்களோ, அவருக்கு தலைக்கு மேலாக சூரியன் நிற்கும். நாங்க சிந்திச்சு பார்க்கணும். இங்க உள்ள சாதாரண வெயிலை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியல, சாதாரண வெயிலால எங்களால் நடந்து செல்ல முடியல. வெளியில போனால் உஷ்ணம், தாக்கம் ஏற்படுகின்றது, தாகம் ஏற்படுகின்றது. ஆனால் நாளை கியாமத்துடைய நாளிலே யார் நற்காரியங்கள் செய்யாமல் அல்லாஹுக்கு முரணான விஷயங்களில் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு சூரியனுடைய வெளிச்சத்தை, சூரியனுடைய அந்த தாக்கத்தை மிகவும் நெருக்கமானதாக ஆக்கி வைத்திருக்கின்றனர். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அதை விட்டு நாங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதை கொண்டு நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மையும் நம்மை குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் முழுமையாக ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும். ஈமானுடைய வாழ்க்கையிலே முழுமையாக நாங்கள் வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகு சொல்கின்றான், அல்லாஹ் இந்த சந்திரனுக்கும் பல நிலைமைகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். அது ஆரம்பத்தில் மெல்லிய கீற்றாக அது வெளிப்பட்டு வரும், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது முழுமை பெறும், பிறகு அது மறையக்கூடியதாக தேய்பிறையாக ஆகும். அது பல நிலைமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்திரனுக்கும் வைத்திருக்கின்றான் என்பதாக அதனுடைய விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதே போல சில காஃபிர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையாதவர்கள், நாங்க எப்படி அல்லாஹ்வுடைய லிகாவை சந்திப்பையில நாங்க ஆதரவு வைக்க மாட்டோம் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், யார் மறுமையில நம்மை சந்திப்பதை யார் நம்பாமல் இருக்கின்றார்களோ, அவர்கள் இவ்வுலக வாழ்க்கை திருப்தி அடைந்து அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை அவங்க அடைய மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய திருப்தி அவங்க அடைய மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய சந்திப்பை அடைய மாட்டாங்க என்று நினைத்து இவ்வுலக வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையை திருப்தி அடைந்து அதை கொண்டு யார் முழு நிம்மதியும் அடைந்தார்களோ, அவர்களுக்கு நாங்க அதே போல பல அத்தாட்சிகளை நாங்கள் சொல்லியிருந்தோம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்குது, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, இவை எல்லாம் சத்தியம் என்பதாக சொல்லியும் யார் மறுத்தார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உலாயிக மஅவாஹுமுன் நார், அவர்கள் செல்லக்கூடிய இடம் இருக்கின்றது அது நரகம். இந்த உலகத்தில் ஒரு நெருப்பு இருக்கிறது, இதற்கு பல மடங்கு
69 மடங்கு 70 மடங்கு மேலதிகமானது நரகத்துடைய நெருப்பு. இங்க சாதாரணமா நாங்க நெருப்புல கையை காட்டணும்னு சொன்னாலே எங்களுக்கு தாங்க முடியல. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் இன்னொரு வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, நாளைக்கு மனிதர்களும் கற்களும் நாளைக்கு நெருப்பு, அதாவது எரிபொருள்களாக ஆகிவிடுவார்கள், நாங்கள் ஆக்குவோம் என்பதாக சொல்றான். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. இதைத்தான் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரது பில் ஹயாத்தித் துன்யா, யார் எங்களுடைய லிகாவை சந்திப்பை ஆதரவு வைக்காமல் இந்த உலகத்துடைய வாழ்க்கை எங்களுக்கு போதும், இதே எங்களுக்கு நிம்மதியாக இருக்கின்றது, இதுதான் எங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கின்றது என்பதாக வைத்துக் கொண்டு யார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அதே போல வத்மஅன்னு பிஹா, இதை கொண்டு நிம்மதியாக இருக்கின்றார்களோ, நாம் அவர்கள் நிம்மதியாக வைத்திருக்கின்றோம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. ஆனால் அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் யார் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வல்லதீன ஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன், மேலும் யார் தன்னுடைய அத்தாட்சிகளை அவரிடத்திலே ஓதி காட்டியும் அவருடைய இடத்திலே வந்தும் அவர்களிடத்திலே பல எச்சரிக்கைகளை சொல்லியும் யார் அவைகளை புறக்கணித்தார்களோ, யார் மறதியார்களாக இருந்தார்களோ, இவர்கள்தான் உலாயிக மஅவாஹுமுன் நார் பிமா கானூ யக்ஸிபூன், உலகத்தில் அவர்கள் என்னத்தை சம்பாதித்தார்களோ, என்னென்ன பாவகரமான செயல்களை சம்பாதித்தார்களோ அதை கொண்டு இவர்கள் நரகத்திற்கு தகுதியானவர்கள். இவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர வைக்க மாட்டான். அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டு நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளை பற்றி, ஈமான் கொண்ட விசுவாசிகளை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு, முதல் தன்மை அல்லாஹ் சொல்றான் ஈமான். இந்த ஈமான் முழுமையாக இருக்கணும், அறகுறை ஈமானாக இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் ஈமான்ல இருந்துட்டு நாங்க தக்வாதாரியாக இருக்கிறோங்க, நாங்க நல்ல அமல்கள் செய்யறோங்க, இங்கே பள்ளிவாசல் இருக்கிற ஈமான் கொண்டுட்டு வெளியே போனோன்னு ஷைத்தானுடைய மாஹுல்ல மாறுது, இது முழுமையான ஈமான் அல்ல. ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ் என்னை எல்லா இடத்திலும் பார்த்து கொண்டிருக்கின்றான், முழுமையான ஈமான் இருக்க வேண்டும். யாராலும் அசைக்க முடியாத, காஃபிர்களே வந்து நம்ம இடத்திலே சொல்லியும் நாங்கள் அசைக்க முடியாத முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக, அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்டவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கின்றான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நற்காரியங்கள் யார் செய்வார்களோ, நற்காரியங்கள்னா என்ன, வெறும் தொழுகை மட்டும் நிலைநாட்டுறதா இல்ல, தொழுகையை நிலைநாட்டணும், ஜக்காத்தை கொடுக்கணும், அல்லாஹ் எதையெல்லாம் சொல்றானோ அவை அனைத்தையும் நல்ல அமல்களை செய்யணும். வெறும் தொழுகை மட்டும் நல்ல அமல்கள் அல்ல, இஸ்திக்ஃபார் செய்யணும், தஸ்பீஹாத்துகள் செய்யணும், அல்லாஹ் சொன்ன ஏவிய பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை வாழணும். இதுதான் வ அமிலுஸ் ஸாலிஹாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு இதன் காரணமாக, இவருடைய இறை நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இறைவன் அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுவான். யஹ்தீஹிம் ரப்புஹும் பிஈமானிஹிம், அவருடைய ஈமானின் காரணமாக, உறுதியான ஈமானின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழிகாட்டுவான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தஜ்ரி மின் தஹ்திஹல் அன் தஹ்திஹிமுல் அன்ஹாரு ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அவர்களுக்கு நிரந்தரமான சொர்க்க சோலைகள்ல அவர்களுக்கிடையே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமே, அப்படிப்பட்ட சொர்க்கங்கள்ல அவங்க இருப்பாங்க யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செஞ்சாங்களோ. வேளாண் பெரியவர்களே சகோதரர்களே, நாங்க இன்னைக்கு கேட்டுட்டு நாங்க போயிடலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் என்னென்ன செய்கின்றோம், என்னென்ன பல விஷயங்களை ஈடுபடுகின்றோம் என்பதை அல்லாஹ் கண்காணித்து அதற்கான கூலியை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கேயும் சொல்கின்றான், அவர்கள் அந்த இடத்திலே தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானக்கல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம், அங்க அவருடைய பிரார்த்தனை என்னவாக இருக்கும் என்று சொன்னால், யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் துதிக்கின்றோம், உன்னிடத்தையே நாங்கள் மன்றாடுகின்றோம், உன்னையே நாங்கள் தஸ்பீஹ் செய்கின்றோம், சுப்ஹானக் நீ பரிசுத்தமானவன். அதே போல சொல்லுவார்கள் ஃபீஹா சலாம், அதிலே சாந்தியும் சமாதானம் என்பதாக இருக்கும். அவர்கள் ஒருவருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, சொர்க்கவாசிகள் சலாத்தை பகிர்ந்து கொள்வார்கள். முஸ்லிமுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால் சலாமை பகிர்ந்து கொள்வது. அது தெரிந்தவரோ தெரியாதவரோ, அறிந்தவரோ அறியாதவரோ. இன்னைக்கு ஒரு முஸ்லீம் என்ற அடையாளம் எதை கொண்டு அப்படின்னு சொன்னா, ஒன்னு அவருடைய அஹ்லாக் குணங்கள், பிறகு முதலாவதாக சலாம். ஒரு சலாமை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சலாம் இல்லைன்னு சொன்னா இதையும் பறக்கத்தில். மேலான பெரியவர்களே சகோதரர்களே, சலாமிற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான்,
அவருடைய கடைசி வார்த்தை என்னவாக இருக்கும் என்று சொன்னால், முதலாவது வார்த்தை சொர்க்கத்தில் சொல்லும்போது சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், சலாமுன் அலைக்கும். சொர்க்கத்துடைய காவலாளிகளே, அவங்களை அழைக்கும் போது சலாம் என்பதாக சொல்லிதான் அழைப்பார்கள். அதே போல இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சலாமை பகிர்ந்து கொள்வார்கள் சொர்க்கவாசிகள். அதே போல அவருடைய கடைசி வார்த்தை போலக்கூடிய கடைசி வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அதிபதியாகிய இறைவனாகிய எங்களையும் எங்கள் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதாக சொல்லி அவருடைய கடைசி வார்த்தை இருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளை பற்றியும் சொல்கின்றான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்கள்ல நல்ல அமல்களை செய்து ஈமான் உள்ளவர்களாக அல்லாஹுக்காக எந்த அமலை செய்தாலும் அல்லாஹுக்காக செய்யக்கூடியவர்களாக, மேலும் சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக பாவங்களை விட்டும் தவிர்ந்திருந்து பிற மக்களையும் ஏவக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.